ஏய் சூப்பர் பாட்டு திரும்ப ஆடுவோமா? ஆமாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பாட்டு. மாரியம் பாத்துக்கிட்டே ஆடுவோம். எக்க நான் உங்களை தூக்கட்டா? தூர போயிருங்க அம்மா. எப்படி போட்டு மலத்தியா? போடுங்க பண்ண முடி. சின்ன பண்ணே நான் வாரேன். எலவல போனமா எப்படி தள்ளி விட்டுட்டு அவ பாட்டு கிடக்கா? அம்மா இவளுக்கு பயமா இருக்காதா? இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உசுர் போயிட்டு வருது. இது கீழ போடாத. அங்க ஒருத்தன் குடிச்சிட்டு தான் இருந்தா அண்ணன் பார்த்தா குடிக்காமலே உள்ள அந்த ஆட்ட ஆடி எழுத. அம்மா உசுரெல்லாம் போகுது. என்னத்துக்கு இங்க வந்தியே இப்போ? எக்க வாரியல ஒரு டான்ஸ் போடுவோம். ஆள உடிச்சாமி உன்னை கையெடுத்து கும்பிட்டுனே என்ன விட்டு. இப்பதான் அந்த மனுஷன் பிடிச்சு சுத்திட்டு கரக்கிட்டு போனாரு. நீ அதுக்கு அப்புறம் வராத. அப்படியெல்லாம் கிடந்து சுத்த மாட்டேங்க. கையை பிடிச்சு அப்படி மெதுவா ஆடுவோம் நம்ம. ஆடுவா ஒரு பாடு. நீ புவாமா எனக்கு இந்த மாட்டு தழுவத்தை தூக்கணும். எக்க லேசாக்க வாங்க. இடி கையை விடு. கிறுக்கி என்ன இருக்கு கையை பிடிச்சு வச்சிருக்கா? எம்மா தூக்கிட்டாளே. லட்சுமி அக்கா டான்ஸ் எப்படி? தூர பேராம ஒளிஞ்சி. எம்மா கொஞ்சம் நான் செத்து போயிருவேன். கொஞ்சம் ரெண்டு பேரும் எந்திக்கிறீல? கொஞ்சம் கையை பிடிச்சு தூக்கி விடு சின்ன பொண்ணே. தூக்கி தானே உடனே இன்ன வாரி. ஆபத்தில் உயிர் கொடுப்பான் தோழன். கிறுக்கி தூக்கி விட சொன்னதுக்கு எப்படி தூக்கி போடியா? அடுத்த யாரைய தூக்கணுமா? என்னையெல்லாம் தூக்காத, நானே எந்திரிச்சிட்டேன். ஏய் இப்ப என்ன ஒரு வியாகம். வசந்தி அக்கா கை கொடுங்க. என்னத்துக்கு தூக்கி போடுறதுக்கு? உங்களை அப்படி செய்வேனாக்கா? உமா என் ஃப்ரெண்டு, அதனால அப்படி செஞ்சேன். உங்களெல்லாம் அப்படி செய்வேனா? நீங்க அக்கா இல்ல. என்னைய பார்த்தா இழுச்ச வாய் மாதிரி தெரியுதுடி உனக்கு. கொஞ்சம் இரு. ஏ வசந்தி அக்கா வாங்க அக்கா. தூக்கு. நல்ல அக்கா. ஆயம்மா. என்ன அக்கா அது மாங்குவே அங்கே கிடக்குறிய? உங்க கூட சீவிக்கிறதுக்கு அந்த மாட்டுக்கு மேலே படுத்து வாங்கிடலாம் பலட்டி. போங்க அந்தல. எம்மா. அதுவும்ல இப்படி முட்டி தள்ளுது. லட்சுமி அக்கா, நீங்களே இவ கூட சேர்ந்து நல்லா சிரிங்க. ஆமா எங்க வீட்டுக்கார என்னை தூக்கி சொலத்தும்போது நல்லா சிரிச்சிட்டு இருந்தீல்ல மூணு பேரும். மரி நான் சிரிக்கிறதுல என்ன தப்பு? வசந்தி அக்கா, அந்த மாடு கூட உங்களை ஃப்ரெண்டா ஏத்துக்கிட மாட்டேங்க பாருங்க அக்கா. இப்படி தள்ளி விட்டுட்ட கீழ. போடி லூசு. நம்ம கைதான் நம்மளுக்கு உதவி. இருள போய் நம்பினே பாரு. அக்கா வீட்டுக்கு நடந்து வரீங்களா இல்ல ஸ்கூட்டில வரீங்களா? ஐயோ இவ கூட எல்லாம் வீட்டுக்கு போணும். ரொம்ப பண்ண மாதிரி நடந்து வாங்கன்னு விட்டுட்டு போயிருவா. ஸ்கூட்டில தான். ஏன்? ஏங்க தன் கையே தனக்கு உதவின்னு சொன்ன மாதிரி தன் காலை தனக்கு உதவின்னு வந்துட வேண்டியது எனக்கா நடந்து. ஏன் ஒரு பக்கமா பின்னாடி தூக்கிட்டு நிக்குது? அடி பலமா குறுக்கு உடைஞ்சு போச்சுக்க. அவ போட்டதுல போய் என்ன தடவைனாலும் சரியா வரா. எக்க வீட்டுக்கு போயிட்டு வாரா. போங்கம்மா தாய்மார்களா, வந்து பண்ணி இந்த கலாட்டா எல்லாம் போதும், போயிட்டு வாங்க. ஏக்கா சாப்பிட்டாச்சா? இப்பந்தாம்மா சாப்பிட்டேன். சரி சரி. இந்த பாட்டை போட்டோன்னு கொஞ்சம் உற்சாகத்துல ஓடி வந்துட்டு வந்துடுங்க. நான் அவன்கிட்ட சொல்லி பாட்டை அணைச்சாது போட சொல்லியம்மா. தயவு செஞ்சுங்க வந்துடாதுங்க, போவாங்க. என் வேலையெல்லாம் கெடுத்துட்டாள்வ. இதுக்குள்ள இந்த மாட்டு தழுவத்தை தூத்தாதுளுக்கு கஞ்சி வச்சிருப்பேன். பாத்தியா உமா எங்க லட்சி எவ்வளவு பெரிய ஆள் பத்தியா? சொன்ன பாட்டெல்லாம் அணைச்சு போட்டுருவான். சும்மா ஒரு பியாச்சுக்கு சொன்னம்மா. நீங்க போவாங்க தயவு செஞ்சு. யாராவது வீட்டுக்கு வந்தவையில போவாங்க போங்கன்னு இப்படி நிப்பாவளாக்க? உங்கள மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்ல. பார்த்தது இல்லையம்மா? முதல் தடவை பார்க்கல. பாத்துக்க, நல்லா பாத்துக்க. ஆனாலும் நீங்க இப்படி பண்ண கூடாதுக்க. ஆமாட்டி, உங்கள மாதிரி ஒரு 3 பேரு எந்த வீட்டுக்கு போனாலும் எல்லாரும் அடிச்சு பத்தி விட்டுருவாங்க. உங்களை இப்படியாவது நான் கெஞ்சி கூத்தாடி வெளியே போங்கன்னு சொல்லியும்ல, என்னையும் அப்படிதான் சொல்லுவிய. மக்கா பாத்துட்டு இருக்க எல்லாரும் கொஞ்சம் சொல்லுங்க. இவ்வளவு 3 பேரும் உங்க வீட்டுல வந்து ஏத்துக்கிடுவீல இல்லைன்னா அடிச்சு பத்துவீங்களான்னு கொஞ்சம் சொல்லிட்டு போங்கம்மா. அதெல்லாம் அடிச்சு பத்த மாட்டாவ. ஆமா கூப்பிட்டு வச்சு பிரியாணி விருந்துல போடுவவ. அப்படிதானே மக்கா? ஏக்கா வீடியோ பார்க்கறீங்களா? உங்கள மாதிரி இருப்பாவன்னு நீங்க கனவு கண்டாதீங்க. அவியல நல்ல பிள்ளைங்க. சரிமா, நான் மட்டும் தான் கெட்டவா. போங்க. சரி அக்கா போயிட்டு வரேன். குழுவுக்கு மறக்காம வந்துருங்க. ஐயன்னைக்கு குழு உண்டோ? ஒரு ரூபாய் எடுத்து வைக்கலையே. எந்த மனுஷன் சட்ட பாக்கெட்ல ரூபா இருக்கான்னு தெரியல. குடிகார நாய் போதையில எங்கேயாவது தூக்கி போட்டு இருந்தாலும் வந்திருப்பாரு. ஏக்கா உங்க வீட்டுல இல்லாத காசா பணமா? இத்தனை மாடு வச்சிருக்கியே, எவ்வளவு ரூபா வர வருமானம்? நீ ஈஸியா சொல்லிட்டு போயிருவாட்டி. இதுல கடந்து பண்டுவம் பார்க்கிறதுக்கு அந்த செலவு கரெக்டா போயிருது. காலையில ராத்திரி இந்த மாட்டு தொழுவத்தை கழுவணும், இதுவெல்லாம் அவுத்து நியாயம் விடணும், புல்லு பிடிங்கி வைக்கணும், வைக்கல கட்டணும். ஏ அப்பா எத்தனை வேலை தெரியுமா? கஞ்சி காய்ச்சி ஊத்தணும், மாதிரி பால் கறக்கணும். ஆமா ஆமா கஷ்டம் தான். அதுலயே நேரமெல்லாம் போயிடும். ஆமா அப்படிதான் இருக்குமா. சரி குழுவுக்கு ரூபாய் எப்படியாவது பரட்டி கொண்டு வரேன். சரி நீங்க போயிட்டு வாங்க. வாங்க போங்கன்னு தான் குறியா நிக்காவ. போறேன். உமா வசந்தி அக்கா வாங்க. இவ்வளவு கூட போட்ட ஆட்டத்துல இந்த வாரியில எங்க போச்சு? அண்ணா அந்த மூலையில போய் கிடக்க.
எல்லாம் நல்லா இருந்துச்சு. 2 பேரும் சண்டை வாய மட்டக்க ஒரு நாளாம். அது எப்பவும் அப்படிதானே. நல்ல வயிறார சாப்பிட்டியானே? எல்லாம் சாப்பிட்டேன், தொண்டை வர நிக்குது. இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டேன் வை, வாந்தி தான் எடுக்கணும். பாத்தியாட்டி உன் சாப்பாடு நல்லா இல்லையா? அண்ணன் என்கிட்ட எப்படி சொன்னா? சும்மா இரு. ஏமா நீயே சண்டை முட்டி விட்டுறாதமா. என்னது எடுக்க? பாக்கெட்ல இருந்து என்ன எடுப்பாவ? ரூபா தான் எடுத்தேன். எதுக்குனே ரூபா? நீ கடையும் கட்டி தந்து மாதிரி சாப்பிட்டதுக்கு ரூபாய் வந்துட்டு போற. சாப்பிட்டதுக்குல ரூபா இல்ல. என் தங்கச்சிமார் 2 பேரையும் பார்க்கும்போது எப்பவும் ரூபா தரும்ல, அந்த ரூபா. என்ன நாங்க இப்ப நல்லா தானே இருக்கோம், எங்களுக்கு எதுக்கு ரூபா? ஆமா முந்தி கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம், பார்க்க நேரம்ல ரூபா தந்தா. இப்பவும் ரூபாய் எடுத்து வச்சிட்டு இருக்கா, நீ உள்ள வை. நாங்க நல்லா தான் இருக்கோம். எப்பப்பா இந்த அண்ணன் தங்கச்சி போராட்டம் பெரிய பாச போராட்டம் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் நான் சம்பாதிக்கும் போது முடிவெடுத்தது. எப்ப பார்க்கும் போதும் நம்ம ரூபா கொடுக்கணும் நம்மகிட்ட இருக்காதுன்னு சொல்லி அதெல்லாம் மாத்திய முடியாது. நீங்க எந்த லெவலுக்கு போனாலும் இவன் பொறுத்தேன் 1 2 3 4 5 6 7 8 9 10 என்ன வச்சுக்க. என்ன நிறைய இருக்க மாதிரி இருக்குது. வச்சுக்க 5000 ரூபா. என்ன தங்கராணி நீ சொன்னாலும் கேட்க மாட்டா. ரொம்ப தேங்க்ஸ். வச்சுக்கிடுங்க. உங்களுக்கு தர மாதிரி யாருக்கு கொடுக்க போறேன்? தங்கராணி அண்ணி பேக் வச்சிட்டு வந்துட்டேனே. ஆமா அங்க இருந்துமா எடுத்துட்டு வந்தேன். என்ன தேங்க் யூ. நீ மைனி சாப்பாடு நல்லா இருந்தா? எல்லாம் சூப்பரா இருந்துமா. அதன ரசிச்சு இவ்வளவு நேரம் சாப்பிட்டுருக்கேன். பாத்தேன். ஏமா இல்ல மைனியா, நான் கேக்கேன் சாப்பாடு எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு ஓரளவு பரவாயில்லையா, அதனால ரூபா தர மாட்டாளா, ரொம்ப தான் பண்ணிட்டு இருக்கா. அதான் நீங்க இப்ப அப்படி சொன்னீங்கல்ல, அதனால அவட்ட சொன்னேன். சும்மா விளையாடி இருப்பா உங்ககிட்ட. ஆமா தெரியும், அப்படிதான் சொல்லுவா. சரி கிளம்புவோமா? எங்க கொஞ்சங்க வாங்க. என்ன சுமதி ரூபா கொடுத்தீங்களா? கொடுத்துட்டேன். சரி மறந்துருவியலோன்ட்டு தான் கேட்டேன். கொடுத்துட்டேமா. சரிம்மா அப்ப கிளம்பியோ? ஆமா ஏக்கா நானும் போயிட்டு வரேன். சரி எல்லாரும் போயிட்டு வாங்க. எடி வீட்டுக்கு வந்துட்டு போடாதா, நான் இப்ப கடையில இருந்து கிளம்ப தான் போறேன். எனக்கு வேலை கிடக்குப்பா, தக்கிய வேலை ஊர்பட்டது கிடக்கும். நான் இனி கடைக்கு தான் போணும். அம்மா நான் மட்டும் பெரியம்மா வீட்டு போடா. வா மக்களே. இல்ல பரிச்சை இருக்கல, நாளை கழிச்சு மாதிரி படிக்க வேண்டாமா? இன்னைக்கு ராத்திரி வீட்டுக்கு வந்துறேம்மா. சுவாபி மட்டும் விட்டியல்ல அன்னைக்கு. ஊட்டு தங்கராணியா? சுவாபி மட்டும் போயிருக்கல்ல என்னம்மா? அத பாருங்க அத்தை. మరి யார் கூட வீட்டுக்கு வருவா? அப்பாயே கூட வர சொல்லுங்க. பெரியப்பா கொண்டு விடுவோம் மக்களே, நீ கவலைப்படாத. சரி பெரியம்மா. ஏம்மா பெரியப்பா கொண்டு விட்டுருவாங்களா? நாங்க நிக்கேனே. சரி நில்லு அப்போ. துணி மாத்த வேற துணி ஒண்ணு இல்லைல, இந்த துணி இதுல போட்டுக்க. துணி இவனுக்குள்ள ஒண்ணு எங்க வீட்ல கிடந்தா. ஏன் துணியா? ஆமா மிந்தி ஒருக்கா வரும்போது கலத்தி தந்தல போட்டு போயிட்டாவதுங்க. ஒரு பனியனும் ஒரு டவுசரும் கிடந்து. அப்ப சரி அத போட்டுக்கிடலாம். ஆமாமா நீங்க போயிட்டு வாங்க. சரி செல்வராணி, அப்ப நாங்க கிளம்போம். சரி நீ பாத்து போயிட்டு வா. பெரியம்மா நீங்க சாப்பிடல? ஆமா மக்களே இனிதான் சாப்பிடணும். நீங்க போய் சாப்பிடுங்க, நான் இங்க பாத்துக்கிட்டேன். ஒரு 2 பேர் போல தான சாப்பிடாத. அரிய ரூபா தந்தா நான் வாங்கிக்கிறேன். எவ்வளவுன்னு சொல்லி உங்ககிட்ட வந்து கேட்டுக்கிறேன். சுபிமா நான் இங்க சாப்பிட போறது இல்ல, நான் வீட்ல தான் போய் சாப்பிடுவேன். இங்க உள்ள சாப்பாடு எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குதுங்க. அடிக்கடி இங்கே சாப்பிடியோமா ஒரு மாதிரி வெறுத்த மாதிரி இருக்குது. வீட்ல புளி தண்ணியும் காண தவையில அரைச்சு வச்சுட்டு வந்தேன். அத போய் சாப்பிடு என்னமா? அப்படியே சரி அப்ப ஒரு 10 நிமிஷத்துல வீட்டுக்கு போயிருவோமா? ஆமா மக்களே இவங்க சாப்பிட்டு முடிச்ச உடனே வீட்டுக்கு போக வேண்டியதான். சரி பெரியம்மா. சின்னப்பண்ணா சாப்பிட்டியா மத்தியானம்? இனிதாங்க வீட்டுல போய் சாப்பிடணும். காணத்தவையில் வாங்கிட்டு போனோம்ல. யார்கிட்ட இருந்து வாங்கிட்டு போனா? ராணியை கேட்டதான். இங்க பிளவுஸ் கொடுக்க வந்தனா அந்த ராணியக்கா அங்க செஞ்சுட்டு இருந்தது பார்த்தேன், சுத்தல வாங்கிட்டு போனேன். அதை வச்சு சாப்பிட நீ. ராணியக்கா பண்ணிக்கு கடைக்கு போகலையா? இல்ல செஞ்சு வச்சுட்டு கடைக்கு போகணும்னு சொன்னா அவதுக்கு பெயர்ப்பாவ. எடி நம்ம வீ கடைக்கு போமா? கடைக்கு போணுமா? என்னத்துக்கு? விதவிதமா சாப்பிடலாம்லாட்டி. எதுக்கு? ரூபா கொடுக்காம வரதுக்கா? ரூபா கொடுக்காமலாம் நீ இருக்க மாட்டேன். பரவேமாது கொடுப்பேன் எழுதிவீங்கன்னு சொல்லிட்டு. நல்லா குடுப்பிய. இது வரைக்கும் 2750 ரூபா உங்களுக்கு மேல கடன் இருக்குமா? கடைக்கு போய் சாப்பாடு வாங்கிட்டு கொடுக்காம இருக்கிறீங்களா? ராணியக்கா சொன்னாவ. இதெல்லாம் ஒண்ணு சொல்லி செஞ்சவ. அது சொல்லாம இருப்பாவ. அப்ப இதுக்கு நான் பரவாயில்ல பிள்ளையே, எனக்கு 900 ரூபாய் தான் கடன். 2 பேரும் சவுட் எந்தால தள்ளி விடுவாமா? அவி வச்சிருக்க வியாபாரத்துல போய் ஏன் விளையாடுதிய? எதுக்கு கடன் வாங்கணும்? கடன் அன்பை முறிக்கணும் தெரியுமா தெரியாதா? ஏடி ஏதாவது ஒரு தியாவனா மிந்தியெல்லாம் அவிட்டதான் சொல்லி விட்டு வாங்குவோம். இப்ப இவிய கடை வச்சிருந்தோன்னே ஏக்கா வரும்போது அதை கொண்டாங்க இதை கொண்டாங்கன்னு கேட்டுடலாம்ல. நம்மளுக்கு சௌரியமா இருக்குன்ட்டு தான் வாங்கியது. அவிட்டு தனியா கடன் கேட்கறது வேற, இதெல்லாம் வாங்க கூடாது. இப்படிலாம் தப்பு. பெரிய இவா மாதிரி திடீர்னு நல்லவளாயிருவா. ஆவியாவ. சரி இப்ப எங்கடி போறா? போய்கிட்டே இருக்கா. உங்களுக்கு உங்க வியாபாரத்தை பத்தி ஒரு கவலை கிடையாது. சுவாரு 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 எப்ப பார்த்தாலும் சுவாரு. இவதான் நம்மளே இப்படி பழக்கி விட்டா. இப்ப இவ எப்படி இப்படி நல்லவளானான்னு தெரியல. இது உனக்கு மட்டும் சுவார் முக்கியம் இல்லையா? முக்கியம்தான். அதோட சேர்த்து கொஞ்சம் காரியமா இருக்காண்டாமா. உங்க பிசினஸ் காண்டி தான் ஒரு ஆள்கிட்ட வட்டி கேட்டிருக்கேன். தாரேன்னு சொல்லியிருக்காவ. இப்ப போய் வாங்குறதுக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கோம். அப்படியா? அப்ப பாத்து எடுத்து சீக்கிரம் ஒண்ணு தொடங்கிருவோம் சின்ன பொண்ணு. அப்பனா கையில எப்பவும் ரூபா இருக்கும் மதியா? ஆமா இருக்க வேலையே பண்ணியது கிடையாது. எல்லாரும் பிளவுஸ கொண்டு அங்க விட்டுச்சு ஆசிட் அடக்காவ. அத முதல்ல தச்சு கொடுத்தாலே ரூபா வரும். அத செய்யது கிடையாது. நீ வீட்ல சும்மா இருந்துகிட்டு வாய் பேசாத. வீட்டு வேலையும் செஞ்சுட்டு அதையும் பார்க்கறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? இப்படி சுத்த வர நேரத்துக்கு அதை செய்யலாம. நான் இப்ப சின்ன பையன் இருக்கனால ஒரு வேலையும் செய்ய முடியாம இருக்கேன். இல்லனா ஏதாவது ஆபீஸ்க்கு போகாம இருப்பேன். அவன் பிறக்க முன்னாடி நீ எங்க போன? வீட்ல சும்மா இருப்பா. மாப்பிள கொண்டு உழைச்சு போடுவா. நல்லா வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கணும். உனக்கு
ஏக்க இப்படி அலறிட்டு வந்தீங்கன்னா 2 பேரும் கீழே தள்ளி விட்டுருவாமா. அமைதியா இருங்க. வந்தாச்சுக்க இந்த வீடு தான், இறங்கிக்கிடுங்க. வட்டிக்கு விடக்கூடிய ஒரு வீடா? ஆமா உமா. உனக்கு எப்படி சின்ன பொண்ணு இதெல்லாம் தெரியுது? எனக்கு தெரியாது, எங்க வீட்டுக்கார்ட்ட தான் கேட்டேன். சரி வாங்க உள்ள போவோம். நம்ம ஊர்ல யாரும் வட்டி கொடுக்கலையாடி? இருக்குதுக்க 5 ரூபா வட்டி இல்ல. அதிகமா இருக்கண்டது இங்க வந்தியோ? ஆமா, இங்க எவ்வளவு வட்டின்னு தெரியல. வட்டி கொடுக்கவரு இருக்காரு, போய் கேட்டு பாருங்கன்னு சொன்னாவ. சரி அதான் நம்மளுக்கு ஸ்கூட்டி இருக்குல்ல, அதுல வந்துருவோன்ட்டு தான் வந்தேன் உங்களை கூட்டிட்டு. உள்ள போய் கேப்போம். ஆட்டு ஆட்டு. யாரோ வாரவ. வாங்கம்மா. ஐயா, நீங்க வட்டிக்கு விடதா கேள்விப்பட்டேன். ஆமாமா விட்டுட்டு இருக்கேன். எவ்வளவுக்கு வேணும்? வட்டி எவ்வளவு கூட்டிட்டு இருக்கிறீங்க? 10 ரூபா வட்டி. ஏமா 10 ரூபா வட்டியா? அப்ப 2 லட்சம் எடுத்தா வட்டி 20,000? ஆமா ஆமா, மாசத்துக்கும் கட்டிக்கிடலாம், வாரத்துக்கும் கட்டிக்கிடலாம். என்ன இது அநியாயமா இருக்குது? அப்படிதான்ப்பா எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கோம். வேணும்னா தாரேன், வேண்டாம்னா போங்க. யாரும் உங்களை கட்டாயப்படுத்தியா? ஆனாலும் இதெல்லாம் கொள்ள லாபம்னே. ஏக்கா வாங்க, வேற இடத்துல பாத்துக்கிடலாம். சரி சின்ன பொண்ணு. எங்க இருந்து வந்த வியந்தர்லையா? அவன் கந்து வட்டிக்கு என்ன விட்டுட்டு இருக்கானுவன், இங்க 10 ரூபா வட்டிக்கு இந்த நிலை நிக்கவன்.